Already told ma. Hello. Good evening, sir. Good evening, sir. Yes, sir. Good evening, sir. Okay ma. Last class என்ன பார்த்து ஞாபகம் இருக்கா? அது வரைக்கும் படிச்சீங்களா எல்லாரும்? Yes or no? Yes, sir. Okay. Okay. அந்த டாபிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்காமா? அல்கேன் அல்கைன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரியாக்ஷன்ஸ், நேம், ஐயூபிஎஸ் நேம்ஸ், ஐயூபிஎஸ் ஐசோமெரிசம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது டவுட் ஏதாவது இருக்காமா? No doubts. Are you right? Yes, sir. Okay. இந்த சால்வ் கொஷின் சால்வ் அனுப்பியிருப்போம். சால்வ் பண்ணி கேட்குறேன். மேபி ஒரு 3 or 4 கொஷின்ஸ் வந்து நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோகாப்லேருந்து வந்திருக்கோம். அதை நான் இப்போ முடிச்சிட்ட பிறகு கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். சரியா? ஓகே. Okay, sir. ஓகேம்மா. ஓகே. ஓகேம்மா. டாபிக் எதுக்குமா? அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகே. அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் ஏதாச்சுமா? அரோமா அப்படின்னா மீனிங் வந்து என்ன சொன்னக்கா? ஸோ லிசன். ஓகேப்பா, லிசன்மா. ஓகேவா? ஸோ அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். ஓகே. ஓகேவா? ஸோ இங்கே அரோமான்னு சொன்னால் இனமேனாக்கா ஸ்மெல். ஓகேவா? அரோமா அப்படின்னு சொன்னால் ஸோ மீனிங் வந்து ஸ்மெல். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேப்பா. ஸோ இங்கே பாருங்கம்மா, இப்போ நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் நம்ம என்ன பண்ணணுக்கா,
வகைப்படுத்தலாம். எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்ல பாருங்க, மோனோசைக்ளிக் 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 அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோ கார்பன் கரெக்டா? ஓகே, மோனோசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். அப்போ மோனோசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்னா எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் கிடையாதுமா. மோனோசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்னா ஒரே ஒரு பென்சின் ரிங் இருக்கணும். சரியா? ஒரே ஒரு பென்சின் ரிங் இருக்கணும். ஓகேவா? ஸோ பென்சின் ரிங் இருக்க நம்ம என்ன சொல்லுவோம், மோனோசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஓகே பாருங்க, ஒரே ஒரு பென்சின் ரிங் இல்லையா? இது ஃபார்முலா என்ன சொன்னாக்கா C6H6. ஸோ C6H6 நேம் என்ன சொல்லுவோம், பென்சீன். என்ன சொல்லுவோம், பென்சீன். ஓகே, இதுதான் என்னது மோனோசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். ஓகேவா? யா. ஸோ தென் பல சைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் சொல்லுவோம். ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னாக்கா பல சைக்ளிக் அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா கவனிங்க. செகண்ட் ஒன், பல சைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். சைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். இந்த பல சைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கவனிமா. ரெண்டு பென்சன் ரிங் வந்து இணைந்த மாதிரி வச்சுக்கோ. சப்போஸ் இந்த மாதிரி ரெண்டு பென்சன் ரிங்கு இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாண்ட் பேச பண்ணோம். ஒரு கார்பன் 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 டபுள் பாண்ட் பண்ணோம், அடுத்த கார்பன் விட்டுடணும். இப்போ அடுத்து போடணும், மறுபடி விட்டுடணும், அடுத்து போடணும், மறுபடி விட்டணும், அடுத்து போடணும், மறுபடி விட்டுடணும், அடுத்து போடணும். சரியா? இதுதான் என்னது, ஸோ பல சைக்ளிக். ரெண்டு சைக்ளிக் இருக்குல்ல, அதனால பல சைக்ளிக்னு சொல்றோம். ஓகேவா? பல்லின வளைய அப்படின்னு கூட சொல்லலாம். பல்லின வளைய, ஓரின வளைய, அது பல்லின வளைய. மோனோசைக்ளிக், பல சைக்ளிக். ஓகேவா? ஸோ இதனுடைய ஃபார்ம், இதனுடைய நேம் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, இதுல C10 கார்பன் இருக்கு, H8 இருக்கு. எவ்வளவு இருக்கு? H8 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்பர் தரம் பாருங்க. ஸோ நம்பர் எப்படி தரது பலசைக்ளிக் அப்படி சொன்னாக்கா பாருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது ஃபர்ஸ்ட் கார்பன். ஓகே, இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த்து, 10. புரியுதா? ஸோ பாருங்க, 10 கார்பன் இருக்கு. ஒவ்வொரு கார்பன்லையும் ஒரு H இருக்கும். ஆனா 9th 10th H இருக்காது. ஏன்னா அதில் ஆல்ரெடி 4 பாண்ட்ஸ் இருக்கு கார்பனை சுற்றி. அதனால அவங்க மட்டும் H இருக்காது. அப்போ ரிமைனிங் கார்பன் என்ன இருக்கும், ஒவ்வொரு H இருக்கும். அதனால H8 சொல்றோம். நேம் என்னன்னாக்கா அதுக்கு பேரு நாப்தலீன். நம்ம சொல்லுவோம் நாப்தலீன் சொல்லுவோம். ஓகே,
அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஓகேவா? பாண்ட் எப்படி போட்டுங்க? 1 2 3 4 5 ஓகேவா? 6 7 ஸோ பாண்ட் மாதிரி போடணும். ஓகே, இப்போ இங்க கவனிமா. இப்போ இதுக்கு எப்படி நம்பர் தரணும்? என்ன பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஓகேவா? அப்போ எவ்வளோ சார் பாண்ட் இருக்கு அப்படின்னா, ஸோ எவ்வளோ கார்பன்னா இதில், ஸோ நல்லா கவனிங்க. ஸோ சொல்லுப்பா, C14 கரெக்டா? C14. அப்போ H எவ்வளோ சார் இருக்கும் சொன்னால் H10 இருக்கும். அப்போ என்னென்ன கார்பன் H இருக்காது? 11 12 13 14 இருக்காது. ரிமைனிங் எல்லா கார்பன்லையும் ஒவ்வொரு H இருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு நேம் என்ன சொல்லுங்க? ஆந்த்ரசீன். ஆந்த்ரசீன் சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சுதாம்மா? Yes, sir. ஓகே, ட்ராப் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்மா அடுத்து கவனி. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் டாபிக் ஒன்று, ஒற்றை பதிலீட்டு பென்சீன். ஒற்றை பதிலிட்டு பென்சீன். அப்போ ஒற்றை பதிலிட்டு பென்சீன்னா என்ன சார்? ஒற்றை பதிலிட்டு பென்சீன் அதெல்லாம் என்னன்னு சொல்லும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேவா? ஒரு பென்சில்ல ஏதாவது ஒரு சப்ஸ்டியூட் இருந்தா, ஒரு பதில் இருந்தா அதான் ஒற்றை பதிலிட்டு பென்சீன். அப்ப இதுக்கு பேர் என்ன சொன்னாக்கா, இது பேரு தொலுவீன். என்ன சொல்லுவோம்? தொலுவீன். ஓகேவா? பேர் வந்து தொலுவீன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இங்க CH2 bond CH3. இது பேரு எத்தில் பென்சீன். எத்தில் பென்சீன். அடுத்தது இதுக்கு நேம் என்ன சொன்னாக்கா, CH3 then CH3. இதுக்கு பேர் வந்து கவனி, 2 மீன் சொல்லுவோம். சும்மா 2 மீன் அல்லது வேற என்ன நேம் சொல்லலாம்னாக்கா, ஐசோப்ரோபைல் பென்சீன். ஐசோப்ரோபைல் பென்சீன். ஓகேவா? எஸ், இதானது ஒற்றை பதிலிட்டு பென்சீன் நான் சொல்றேன். சரியுமா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டைப் கவனிமா. நெக்ஸ்ட் எப்படி சொல்லலாம்னாக்கா, சோனி
இரட்டை பதிலெட்டு பென்சின். 2 சப்ஸ்டிட் இருக்கணும். புரியுதா? பென்சில 2 சப்ஸ்டிட். அப்போ இதெல்லாம் பாருங்க, இரட்டை பதிலெட்டு பென்சின். இரட்டை பதிலெட்டு பென்சின். இரட்டை பதிலெட்டு பென்சின். ஓகேவா? இப்போ இரட்டை பதிலெட்டு பென்சின் எது சார் அப்படின்னாக்கா, ஸோ இது எல்லாமே இரட்டை பதிலெட்டு பென்சின் தான். ஃபார் எக்ஸாம்பிள், பென்சில்ல 2 சப்ஸ்டியூட் ஹைட் இருக்கிற காப்பரோட ஹைட் ரிப்ளேஸ் பண்ணிட்டு 2 சப்ஸ்டியூட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. இது பேர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பொதுவான பேர் கேட்ட பேர் வந்து ஆர்த்தோசைலீன். ஆர்த்தோசைலீன். ஓகேவா? ஏன் சார் ஆர்த்தோசைலீன் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ கவனிங்க. ஸோ இந்த குரூப்புக்கு ஓகே, ஒரு குரூப்புக்கு அடுத்த கார்பன்ல ஒரு குரூப் இருந்தா அதான் ஆர்த்தோ கார்பன், அதுக்கு பக்கத்து கார்பன் மெட்டா கார்பன், அது பக்கத்து கார்பன் பேரா கார்பன். ஸோ அதனால இப்போ ஆர்த்தோல ஒரு பென்சினுக்கு மெத்த குரூப் இருக்கு, அதனால அது பேர் அது ஆர்த்தோசைலீன். இதே சப்போஸ் ஐயூபிஎஸ்சி நேம் கேட்டா எப்படி சார் நம்பர் தரணும்? எப்படி நம்பர் தரணும் அப்படின்னா, இந்த சப்ஸ்டிட்யூட் 1, இந்த சப்ஸ்டிட்யூட் 2, இது 3, இந்த கார்பன் 4, இந்த கார்பன் 5, இந்த கார்பன் 6. கரெக்டா? அப்ப ஐயூபிக்கு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா 1,2 1,2 2 மெத்தட் இருக்கு இல்லையா? அதனால அது டைமெத்தில் பென்சீன் 1,2 டைமெத்தில் பென்சீன் சொல்றோம். ரைட்டா? ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்களே ஆன்சர் பண்ணதுக்கு இதுக்கு நேம் என்ன? பொதுவான பேர் பார்க்கலாம். இங்க ஒரு CH இருக்கு. ஓகே, தென் இங்க ஒரு CH3 இருக்குன்னு வச்சுக்கோ. இதுக்கு நேம் என்ன சொல்லலாம்? நீங்க சொல்லி பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க? மெட்டாசைலின். வெரி குட். மெட்டாசைலின். 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 ஓகே, இதுக்கு ஐயூபி கேட்ட எப்படி சொல்லுவீங்க? 1,3 டைமெத்தில் 1,3 டைமெத்தில். கரெக்டா? 1,3 டைமெத்தில் பென்சீன். ஓகேவா? அடுத்து கவனி. ஸோ அடுத்தது தேர்ட் ஒன். CH3. ஓகே, இப்போ இங்க CH இருக்குன்னு வச்சுக்கோ. இதுக்கு நேம் என்னம்மா? பேராசைலின். 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 ஐயூபி கேட்டா 1,4 டைமெத்தில் பென்சீன். கரெக்டா? 1,4 டைமெத்தில் பென்சீன். ஓகே, அடுத்தது ஓகேம்மா, இந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேவா? எஸ். இப்போ அடுத்து கவனிமா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிப்பா. இப்போ லிசன்மா. நெக்ஸ்ட் டாபிக் அரோமேட்டிசிட்டி. ஓகேவா? அரோமேட்டிசிட்டி நெக்ஸ்ட் டாபிக். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் தான் இந்த வருஷம் நம்ம கொஸ்டின் வந்துச்சு. புரியுதா? அரோமேட்டிசிட்டி. ஓகே, என்ன சார் அரோமேட்டிசிட்டினா அப்படின்னாக்கா நல்லா கவனி. ஸோ சம் பாயிண்ட்ஸில் ஒபே பண்ணணும். அரோமேட்டிக்ஸ்னா சம் பாயிண்ட்ஸ் வந்து ஒபே பண்ணணும். அது என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து ஸோ பிளேனாரிட்டியாக இருக்கணும். பென்சின் எப்படிமா இருக்கணும்? ஐ மீன் அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும், பிளேனாரிட்டியாக இருக்கணும். சரியா? பிளேனாரிட்டி தமிழ் வந்து சமதளமாக இருக்கணும்னு சொல்கிறேன். எதுக்கும் பிளேனாரிட்டி. பிளேனாரிட்டி. ஓகேவா? NA
RITY பிளேனாரிட்டியா இருக்கணும். ஓகேவா? அண்ட் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் பாருங்க, complete delocalization of the pi electron in the ring. ஓகேவா? எப்படி பார்க்கணும்? complete delocalization of the pi electron in the ring. ஓகேவா? இந்த ring. ஓகே, வளையம் முழுவதும் அந்த பை எலக்ட்ரான் எப்படி இருக்கணும்? டீலொகேஷன் ஒண்ணு கிடையாது, அப்படி சுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், uh, 4n plus 2 pi electrons. பண்ணுமா? 4n plus 2 pi electrons ஒவே பண்ணிக்கணும். ஓகேவா? இது என்னன்னாக்கா, இந்த ரூல் பேர் வந்து ஹக்கல் ரூல், ஹக்கல் விதி. ஓகேவா? ஹக்கல் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்து போய் பண்ணணும். நீங்க n வந்து என்னக்கா நம்பர்ஸ்மா, என்னமா நம்பர்ஸ்னா ஒன்றும் கிடையாது, 0வா இருக்கும். ஓகே, 1 இருக்கணும், 2 3 4. அதாவது பின்னமா இருக்கக்கூடாது, தசமத்தில் இருக்கக்கூடாது. புரியுதமா? இந்த மாதிரி முழு நம்பரா இருக்கணும். முழு நம்பரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், cyclic alternative double bond or conjugation. அதாவது மீனிங் நான் என்னன்னு சொல்ல பாருங்க. cyclic alternative double bond or conjugation or ஓகேவா? இந்த மாதிரி இந்த எல்லா விதியும் ஒரு பென்சின் பயன்படுத்தினா அதான் அரமெட்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. ஓகே, ஓகேப்பா. பாருங்க, இங்க ஒரு பாண்ட் இருக்கு, ஒரு பாண்ட் இருக்கு. நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியுதா? பாருங்க, லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, cyclic alternative double bond or conjugation. ஓகேவா? பாருங்க, இப்போ நம்பர் போட பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன். 1 2க்கு டபுள் பாண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் 2 3 கிடையாது இல்லையா? 3 4க்கு இருக்கு, 4 5 இல்லை, 5 6 இருக்கு, 6 1 மறுபடியும் இல்லை. இது என்னது? ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்டோடைய மீனிங். ஓகேவா? இப்போ 4th பாயிண்ட் இது ஒபே பண்ணுறதா இல்லையா நம்ம பார்த்து செக் பண்ணுவோம். சரியாமா? எஸ். கவனிங்க, ஃபார்முலா என்ன? 4n + 2 ஈக்குவல் டு, இங்க எவ்வளோ பை பாண்டுமா இருக்கு? இதுல எவ்வளவு பை பாண்டு இருக்கு? ஸோ டபுள் பாண்டு பை பாண்டு, இந்த பாண்ட் பை பாண்டு, இந்த பை பாண்டு, 3 பாண்ட் இல்லையா? இப்போ ஈக்குவல் என்ன பண்ணணும் நீங்க? 3 போடும். அப்போ ஒரு பை பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரு பாண்டாவே எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 3 பை பாண்ட்னா
3 2s are 6 ஆன்சர் இருக்குனா கரெக்டா இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம் ஸோ 4n equal to 6 இந்த plus 2 இந்த பக்கம் வந்தா -2 அது கரெக்ட் ஸோ தென் 4n equal to 6 minus 2 4 கேன்சல் பண்ணிட்டா அப்போ n equal எவ்வளோ 1 அப்போ நமக்கு அந்த n உடைய வேல்யூ வந்துச்சு பாருங்க 1 வந்துச்சு இல்லையா அப்போ n உடைய வேல்யூ 1 வந்ததால நம்ம ஆல்ரெடி வேல்யூ இங்கே இருக்குல்ல இது பாரு மேலே பாருங்கம்மா இப்போ பாரு n equal 0 இருக்கலாம் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் சொல்ல இப்போ 1 வந்துருக்குல்ல அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் இது ஆட்டோமேட்டிக்கு ஓகேவா பென்சின் ஒரு ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறோம் இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இதுக்கெல்லாம் இந்த மெனக்கெட்ட இந்த கால்குலேஷன்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது நான் ஒரு ஷார்ட் கட்டும் சொல்லி தப்பு போகிறேன் சரியா ஓகேவா Yes, sir. ஓகேம்மா ஓகே ஸோ கவனிங்க ஸோ அரோமேட்டிக் எழுதிமா நான் இதை அரோமேட்டிக்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்கு அது நான் டேபிள் மாதிரி போட்டு போகலாம் நீட்டாக ப்ராப்பராக போட்டுக்கோ ஸோ என்னென்ன எதிரும் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் aromatic. Second one is anti-aromatic. Anti-aromatic. Third one is non-aromatic. Aromatic. Fourth one is homoaromatic. Homoaromatic. Okay, va? So first one aromatic, second one anti-aromatic. Okay, va? Anti-aromatic. So third one non-aromatic. Fourth one homoaromatic. Copy it, hello. Table model. Okay. Listen. நல்லா கவனிக்கணும். இப்போ நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்னு பாருங்க. ஸோ அரோமேட்டிக்கா இருந்தோம் சொன்னாக்கா ஸோ அது என்ன நேட்னா ஆட் பேஸ் 5 மாடு இருக்கணும். என்ன பார்க்கணும் நீங்க ஆடு ஆட் பேஸ்னா அது 5 பாண்டு ஆட் பேஸ் இருக்கணும். அப்படின்னா அது அரோமேட்டிக். அது மாதிரி இதில் கூடிய ஆல் கார்பன்னு sp2 ஹைபிரிடைசேஷனா இருக்கணும். இப்படின்னா அது அரோமேட்டிக். என்னமா அது அரோமேட்டிக். ஆன்டி அரோமேட்டிக்னா என்னன்னாக்கா ஈவன் பேஸ் 5 பாண்ட் இருக்கணும். ஈவன் பேஸ் ஓகே ஈவன் பேஸ் 5 பாண்ட் இருக்கணும். ஆல் கார்பன்ஸ் ஓகே ஆல் கார்பன் என்னவா இருக்கணும் sp2 ஹைபிரிடைசேஷனா இருக்கணும். sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்கணும். அடுத்தது சொன்னீங்க நான் ஆரோமேட்டிக் சொன்னாக்கா அது sp3 இருக்கும். ஓகே அது சம்டைம் sp2 இருக்கும். மெஜாரிட்டி sp3 தான் இருக்கும். நீ sp3 பார்த்துட்டே சொல்லலாம் ஓகேவா. அதுமாரி அது வந்து நான் பிளேனரா இருக்கும். இதெல்லாம் பிளேனர் இது அரோமேட்டிக் ஆன்டிஅரோமேட்டிக் பிளேனர். ஆனா இது பண்ணாது நான் பிளேனர் ஓகேவா. அடுத்தது நெக்ஸ்ட் கவனி ஹோமோஅரோமேட்டிக்னாக்கா ஸோ நல்லா கவனி sp3 கார்பன் என்னமா sp3 கார்பன் வித் ஓகே ஸோ ஒரு C பிளஸ் ஆட்டம் இருக்கணும். ஒரு C பிளஸ் ஆட்டம் இருக்கணும். இது இந்த மாதிரி இருந்தா அதை நீங்க ஹோமோஅரோமேட்டிக் சொல்லிடலாம் ஈஸியா ஓகேவா. ஸோ அரோமேட்டிக்னா நல்லா கவனி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஸோ அரோமேட்டிக்னா ஆட் பேஸ் ஆல் கார்பன் sp2. ஆன்டி அரோமேட்டிக்னா ஈவன் பேஸ் ஆல் கார்பன் sp2. நான் அரோமேட்டிக் சொன்னா sp3 மெஜாரிட்டி sp3 தான் இருக்கும். எப்பயாவது சம்டைம் ரேர் கேஸ்ல sp2 இருக்கும். அது மீன்ஸ் நான் பிளேனரா இருக்கும். என்ன இருக்கும் நான் பிளேனரா இருக்கும். தென் ஹோமோஅரோமேட்டிக்ல sp3 கார்பன் வித் ஒரு கார்பன் பிளஸ் இருக்கணும்.
ஒரு sp3 கார்பன் இருக்கணும், ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கணும். புரியுதா? ஓகே, இப்போ நம்ம ரைட் பண்ணலாம் இல்லையா? எக்ஸாம்பிள் யார் இருக்கா? ரெடி? எஸ் சார். ஓகே, கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோ. பாருங்க, இப்போ டிசைன் இப்போ இங்க ஒரு பிளஸ் சார்ஜ். ஓகேவா? இங்க ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு. இங்க இந்த மாதிரி. ஓகேவா? நல்லா கவனிக்கணுமா? ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நேம் என்ன சார் அப்படின்னு சொன்னா சைக்ளோப்ரோபீன் கேட்டியான். செகண்ட் நேம் வந்து சைக்ளோப்ரோபீன் அனியான். தேர்ட் நேம் வந்து சைக்ளோப்ரோபீன். கரெக்டா? எஸ். இப்போ கவனி, நல்லா புரிஞ்சுக்கோ. நல்லா கவனி பார்க்கலாம். இப்போங்க லிசன்மா பாரு, இப்போ இந்த இடத்துல கார்பன் தானே நான் ரவுண்ட் பண்ணுவேன். இந்த கார்பன் இருக்கு தானே, அப்போ இந்த கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் என்னமா? யாரோ சொல்ல பார்க்கலாம். sp2. வெரி குட். இப்போ sp2. இந்த கார்பன் ஹைபிரிடைசேஷன் sp2. sp2. கரெக்டா? ஸோ இந்த கார்பன் ஹைபிரிடைசேஷன் sp2. sp2. கரெக்டா? எஸ். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா கார்பனுமே sp2. எல்லா கார்பனும் நம்ம sp2. அப்போ நம்ம எல்லா கார்பனும் sp2 பார்த்தாச்சு இல்லையா? எஸ். அப்போ எத்தனை பை பாண்ட் பேர், பை பாண்ட் இருக்குது? ஒன்னு. அப்போ கண்டிப்பா அது என்னது? அரோமேட்டிக். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுச்சா? எஸ் ஆர் நோ? Yes, sir. ஓகேம்மா, ஓகே, குட். அடுத்த கூட பார்க்கலாம். ஸோ அது இப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சர் ஆகுமா? ஸோ இந்த கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன்? sp2. ஓகேவா? இந்த கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன்? sp2. ஓகே, ரெடி? எஸ். இப்போ எத்தனை பை பாண்ட் இருக்கு பாருங்க. இதுல ஒரு பை பாண்ட் இருக்கு, ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு. மைனஸ் சார்ஜ் எதுக்கு ஈக்குவல்னா ஒரு பை பாண்டுக்கு ஈக்குவல். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? பாரு, மைனஸ் சார்ஜ் எதுக்கு ஈக்குவல்? ஒரு பை பாண்டுக்கு ஈக்குவல். அப்போ ஒரு பை பாண்டே இருக்கு, ஒரு மைனஸ் இருக்குன்னா அப்போ அது ரெண்டு பை பாண்டுக்கு தான் மீனிங். அப்போ ரெண்டு பை பாண்ட் அது ஈவன் பேஸ். ஈவன் பேஸ்னா அது ஆன்டி அரோமேட்டிக். புரியுதா? எஸ் சார். ஓகேம்மா. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. கவனி, இந்த கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன்? sp2. sp2. எப்படி சொல்றீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குல்ல, அந்த கார்பனுக்கு பக்கத்துல டபுள் பாண்ட் இருக்குல்ல, டபுள் பாண்ட் தான் என்ன அந்த கார்பன் sp2 தான் இல்லையா? இந்த கார்பனும் sp2. ஆனா இந்த கார்பன் பாரு, இது என்ன ஹைபிரிடைசேஷன்? 3 சார். வெரி குட். அப்ப sp3 இருக்கு. அப்ப sp3 தான் என்ன சொன்னேன்? நான் அரோமேட்டிக். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? இது புரியுதாமா? குட். ஓகே, இப்போ அடுத்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், நீங்க இப்போ ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து எது அரோமேட்டிக், எது நான் அரோமேட்டிக், எது ஆன்டி அரோமேட்டிக், அப்படி நீங்க என்ன பண்ண எனக்கு ஆன்சர் சொல்லணும். புரியுதா? ஓகே, ரெடி? பாருங்க, லிசன். ஸோ இங்க ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு. அதே மாதிரி இங்க ரெண்டு பை பாண்ட் இருக்கு.
அதே மாதிரி இங்க ஒரு சிங்கிள் பாண்ட். ஓகே எஸ். இப்ப சொல்லு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னம்மா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லுவீங்க? aromatics. வெரி குட். ஏன்னா ஆட் பேஸ் இல்லையா? இது அரோமேட்டிக். செகண்ட் ஒன்னு Anti aromatic. கரெக்டா சொல்லணும். எப்படி சொல்றீங்க ஆன்டி அரோமேட்டிக்னு? Aromatics. வெரி குட். அரோமேட்டிக் தான். ஏன்னா 2 மைனஸ் ஆச்சு ஒரு பாண்ட். அப்ப 3 அது ஆட் பேஸ் அது அரோமேட்டிக். இங்க சொல்லு பார்க்கலாம். Anti aromatic. வெரி குட். ஆன்டி அரோமேட்டிக். ஏன்னா 2 பை பாண்ட். 2 என்பது அது ஈவன் நம்பர். கரெக்டா? ஈவன் நம்பர் பை பாண்ட். இங்க சொல்லு பார்க்கலாம். Non-aromatics. Non Very aromatic. அரோமேட்டிக்னா இது sp3 கார்பன். என்னம்மா இது sp3 கார்பன். அதனால இது என்னது? நான் அரோமேட்டிக். ஓகேவா? நான் அரோமேட்டிக் சொல்லணும். கரெக்டா? எஸ். இப்ப அடுத்து கவனிமா. அடுத்து கவனிங்க. இங்க சொல்லு பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க மைனஸ் ஆச்சு. இங்க பிளஸ் ஆச்சு. ஓகே புரியுதா? எஸ். இப்போ சொல்லு பார்க்கலாமா? இப்போ இதுல எது அரோமேட்டிக், எது நான் அரோமேட்டிக், எது ஆன்டி அரோமேட்டிக்? ஃபர்ஸ்ட் ஒன் என்னம்மா? Aromatics. Aromatic. ஏ அரோமேட்டிக். 3 pi bond இருக்கு சார். வெரி குட். இங்க Non- செகண்ட் ஒன் anti-aromatics. வெரி குட். ஆன்டி அரோமேட்டிக். இங்க தேர்ட் ஒன்னு Non-aromatics. ஏன்னா இந்த காம்பவுண்ட் ஸோ sp3 காம்பவுண்ட். ஸோ அதனால இது என்னது? நான் அரோமேட்டிக் சொல்லணும். கரெக்டா? ஓகேம்மா. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதன் நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான அந்த எக்ஸாம் நல்லா கவனிச்சுப்போம். இங்க பிளஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ஓல இங்க ஒரு லோன் பிளஸ் இருக்கு, இங்க ஒரு லோன் பிளஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க மைனஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்ப கவனிமா. இந்த எக்ஸாம் நல்லா கவனிச்சுக்கோ. அப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது வந்து நீங்க பார்த்த நீங்க என்ன சொல்லுவீங்கம்மா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவீங்க நீங்க? சொல்லு பார்க்கலாம் யாராவது. என்ன ஆன்சர்? Aromatic. ஏன் அரோமேட்டிக் சொன்னீங்க? 2 pi bond ஒரு 3 lone. pi. இந்த பாண்டு ஒரு லோன் பேரு. நல்லா கவனிங்க. உள்ள இருக்கிற லோன் பேரு பை பண்டா கால்குலேட் எடுத்துக்கணும். ஆனா வெளிக்கிற லோன் பண்ண போல பை பண்டா கால்குலேஷன் எடுத்துக்கூடாது. புரியுதா என்ன சொல்ற மீனிங்மா? அப்போ 3 பை பாண்டு. அப்ப 3 பை பாண்டு அது அரோமேட்டிக். ஓகே அரோமேட்டிக் சொல்லணும். கரெக்டா? அடுத்துமா இங்க பாருங்க. 2 பை பாண்டுக்கு ஒரு மைனஸ் இருக்கு. உள்ளுக்கு லோன் பேஸ் ஒரு பை பாண்டு. ஆனா வெளிக்கு லோன் பேஸ் பை பாண்ட் கிடையாது. கரெக்டா? அதனால இது என்ன சொல்லுவீங்க? Anti aromatic. வெரி குட். ஆன்டி அரோமேட்டிக். தென் இங்கே கவனி. ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவீங்க? Non aromatic. வெரி குட். ஏன்னா இதை பார்த்தோன்னே சொல்லலாம். என்ன இது? sp3 கார்பன். கரெக்டா? அப்ப sp3 கார்பன் இருந்தது நான் அரோமேட்டிக். சொல்ற அவ்வளவுதான். கரெக்டா? எல்லாம் ரைட் பண்ணிக்கலாம் பாரு. Yes.
ஓகே ஓகே பட் அடுத்த கவனி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கவனி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே ஓகே எஸ் இது இப்போ கவனிமா. இப்போ கவனி. ஃபர்ஸ்ட் செக்ஷன் போல யாராவது what is the answer? First sector aromatic. Second sector Anti-aromatic. very good. Anti aromatic. Correct. Third sector Non-aromatic. very good. ஏமா அப்படின்னா இங்க என்ன கார்பன்? இது நான் aromatic. கரெக்டா? ஓகே எஸ்மா. நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க. listen. ஓகே எஸ் இப்ப சொல்லுமா இது என்னமா இது? Anti-aromatic. எஸ் நீங்க ஆன்டி அரோமேட்டிக் சொல்றீங்க எனக்கு தெரியும். ஆனா இது ஆன்டி அரோமேட்டிக் இல்ல. என்ன சொல்றீங்க? ஏன் சார் அப்படின்னாக்கா நல்லா கவனி. இதோ இருக்கலாமா இந்த இடத்துல நீங்க இந்த இடத்த பிடிச்சுக்கணும். எப்படி இங்க பிடிச்சுக்கணும். இதை பிடிச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அழுத்தும் போது இது என்ன மாறும் சொன்னாக்கா ஸோ இந்த மாதிரி மாறிடும். எப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். ஓகே கவனி. இங்க ஸ்ட்ரக்சர்ல எத்தனை கார்பன் கால்குலேட் பண்ணாம யாராவது எத்தனை கார்பன் இருக்கு சொல்லுங்க. எத்தனை கார்பன் இருக்கு? 8 கார்பன் இருக்குல்ல. அது இப்ப நான் போற சுற்று எத்தனை கார்பன் கால்குலேட் பண்ணிக்கோ. எயிட் கார்பன்ஸ் இருக்கா? எஸ் எஸ். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் வந்து டாப் ஷேப். என்ன ஷேப் மாதிரி? டாப் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டாப் ஷேப். அப்ப டாப் ஷேப் என்னென்ன கிடையாதுனாக்கா இது பிளேனல்ல கிடையாது. என்ன கிடையாதுமா? பிளேனல்ல கிடையாது. ஸோ அதனால இது என்னது இந்த நான் அரோமேட்டிக். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? நான் அரோமேட்டிக் சொல்லணும். இது மட்டும் எக்ஸெப்ஷன் கேஸ். ஓகேவா? புரியுதா என்ன சொன்னேன்? ஓகே குட். இப்ப கவனிமா. இப்ப இதுக்கு நேம் என்ன சார்? இந்த 8 கார்பன் இல்லையா? நேம் என்ன சொன்னாக்கா என்னது? ஆக்டா டெட்ராயின். நேம் என்ன சொல்ற? ஆக்டா டெட்ராயின் சொல்லுங்க. சரியாப்பா? ஓகே நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க. லிசன். ஓகே கவனிப்பா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கோமா. இப்ப இதுக்கு நேம் சொல்லி பார்க்கலாம். என்னம்மா நேம் இது? Non-aromatic. நோ. நீங்க லாஸ்ட் பாயிண்ட் இங்க படிச்சு பார்க்கலாம். ஹோமோன் என்ன கொடுத்து பாருங்க. ஹோமோல ஒரு sp3 கார்பனும் இத்தனை கூட இருக்கணும். ஒரு கார்பன் பிளஸ் ஆகிருக்கணும் சொன்னா இல்லையா? எஸ். அப்போ இங்க பாருங்க. ஸோ ஒரு
sp3 காம்பவுண்ட் இங்க இருக்கு, அது கூட என்ன இருக்குது, ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கு. அப்ப அதனால இது இந்த செக்ஷன் நம்ம என்ன சொல்லணும், ஹோமோ அரோமேட்டிக் சொல்லணும். ஓகேவா, ஹோமோ அரோமேட்டிக். சரியா, எஸ். ஓகே, இப்போ இதை சொல்ல பார்க்கலாம் யாரோ ஒருத்தர். இது சொல்லுமா, என்ன நேம்? ஹோமோ அரோமேட்டிக். வெரி குட், ஹோமோ அரோமேட்டிக். ஏன் சார் இதை ஹோமோ அரோமேட்டிக் சொல்றீங்கக்கா, கவனிங்க. ஸோ இது sp3 காம்பவுண்ட். ஓகே, அது பக்கத்துக்கு அப்புறம் ஒரு பிளஸ் ஆச்சு, அதனால இது ஹோமோ அரோமேட்டிக் சொல்லணும். கரெக்டா, ஓகே. நெக்ஸ்ட் கவனி பார்க்கலாம். சப்போஸ் இப்படி தரேன்னு வச்சுக்கோ, பிளஸ் இது மைனஸ், இதுக்கு நேம் என்ன சொல்லுங்க, ஃபாஸ்டா அரோமேட்டிக்மா. ஏன் அரோமேட்டிக், ஏன்னா 3 பைபாட், ஒரு மைனஸ் இருக்கு 2 பைபாட், அப்போ மொத்தம் 3, அப்போ என்னது அரோமேட்டிக் சொல்லணும். சரிங்களாமா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், லிசன், இங்க பாருங்க. இதுக்கு நேம் வந்து அசுலின்மா, நேம் வந்து அசுலின். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் வந்து அசுலின். ஓகேவா, ஸோ அசுலின் வந்து என்னன்னு கேட்டா அரோமேட்டிக். என்னது, ஹாட் பேஸ். என்ன மாதிரி இருக்குதுல்ல, ஹாட் பேஸ் இருக்கு, அரோமேட்டிக். ஓகேவா, எஸ். ஓகேம்மா, அடுத்த கவனி. இப்போ நான் ஒரு கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆர்டர் ரைட் பண்ணிக்குமா, என்ன ஆர்டர்னாக்கா, ஸோ அரோமேட்டிக் ஆர்டர், ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்பாங்க. ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டா எப்படி ரைட் பண்ணா, அரோமேட்டிக் ஆர்டர் வச்சு ரைட் பண்ணுவீங்க. ஓகேவா, பாருங்க. ஸோ அரோமேட்டிக் வந்து மோர் ஸ்டேபிள் அரோமேட்டிக். ஓகேவா, தென் நான் அரோமேட்டிக் கொஞ்சம் குறைவா இருக்கும், நான் அரோமேட்டிக். தென் அதை விட குறைவு ஆன்டி அரோமேட்டிக். ஆன்டி அரோமேட்டிக். ஓகேவா, புரிஞ்சுக்கலாமா? அப்போ நீங்க சப்போஸ் வந்து பென்சிலிங்ல நிறைய கொடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்டி கேட்டா நீங்க எதை சான்ஸ் பண்ணணும், அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக் கண்டுபிடிச்சு அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா, புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே, குட். இப்ப கவனிமா, இது இப்ப நான் ஒரு கொஸ்டின் ரைட் பண்ண கவனி பார்க்கலாம். ஸோ கவனிங்க, கீழே தரப்பட்ட சேர்மங்களில் எந்த ஒன்று அரோமேட்டிக்,
ஓகே, தன்மை கொண்டிருக்கவில்லை. தன்மை கொண்டிருக்கவில்லை. ஓகே, அப்போ பாருங்க ஆப்ஷன் பாருங்க. அப்படியே option C. எஸ், இப்ப சொல்லு பார்க்கலாம். என்னம்மா ஆன்சர்? சி சார். ஏமா சி சொல்றீங்க? sp3 கார்பன் இருக்கு சார். வெரி குட், வெரி குட், நைஸ். அவ்வளவுதான்மா. அப்ப இது sp3 கார்பன் தான். அப்ப இது என்ன சொல்லியிருப்பீங்க நீங்க ஆக்சுவலா? இதான் sp3 கார்பன் இல்லையா? அப்ப இது என்னமா சொல்லுவீங்க அப்போ? நான் aromatic. aromatic. அவ்வளவுதான். ஓகேவா? ஒண்ணும் கிடையாது. இது நம்ம லாஸ்ட் இயர் கேட்ட நீட் கொஸ்டின். இப்ப லாஸ்ட் இயர். ஓகே, நீட் 2022 கேட்ட கொஸ்டின். புரியுதா? அரோமேட்டிக் சிஸ்டமேட்டிக் கொஸ்டின் கேட்ட ஆன்சர் பண்ணுவீங்களா எல்லாரும்? Yes, sir. குட்மா, குட். ஸோ நெக்ஸ்ட்மா நெக்ஸ்ட் படி பார்க்கலாம். வேகமாக பார்க்கலாம். சரியா? அதே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இதில். புரியுதா? படிப்பா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன் டாபிக் எதுக்கு? ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன். பென்சீன். ஓகேவா? ஸோ பென்சோடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னம்மா? என்ன மாலிகுலர் ஃபார்முலா? C6 H6. அது எப்படி ரைட் பண்ணலாம் சொன்னாக்கா இந்த மாதிரி ரைட் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரியும் ரைட் பண்ணலாம், அல்லது புரியுதுக்கா ரைட் பண்றேன். here C, here also C, here also C, 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 கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ண போடலாம். ஒரு கவலை ஒரு ஹெச் போடலாம், ஹெச்சோ போடலாம். ஸோ எல்லாமே என்னது? நம்ம எல்லாமே பென்சின் தான். புரியுதா? எதுக்காக சார் இதெல்லாம் போறீங்கன்னாக்கா நம்ம கொஸ்டின் ஈஸியாக கேட்கலாம். பென்சின்ல எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, எத்தனை பை பாண்ட் இருக்குது? யாராவது சொல்லி பார்க்கலாம். எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, எத்தனை பை பாண்ட் இருக்குது? 12 sigma bond sir. சொல்லப்பா. 12 sir. வெரி குட். 12 சிக்மா பாண்ட். எத்தனை பை பாண்ட்? 3 sir. அவ்வளவுதான். இதுக்காக தான் நம்ம செகண்ட் பிரிச்சு போட்டு காமிச்சிட்டேன். இந்த கார்பனோட வேலன்சி பொறுத்து ஒவ்வொரு கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்கு. கரெக்டா? எஸ். இப்போ கவனிமா. நெக்ஸ்ட், ஸோ ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். புரியுதமா? அடுத்த பாயிண்ட் கவனி. என்னமா சொல்றாங்க? இது வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஹைலி
unstable. Stable. Sorry. One second. Highly unsaturated first part. Highly unsaturated. Saturated compound. Highly unsaturated compound. Okay, ma? Yes. Okay, ma. இப்போ பென்சின்ல கவனிங்களேன். பென்சின் ஃபார்முலா நமக்கு தெரியலையா? C6H6. இந்த பென்சின்ல நீங்க வந்து Br2 போட்டீங்கன்னாக்கா என்ன படிச்சுட்டா? Br2 போட்டு AlC3 லூயிஸ் ஆசிட் இல்லையா? AlC3 லூயிஸ் ஆசிட் பண்ணா என்னது ப்ரோமினேஷன் நடக்கும். அடுத்து நமக்கு என்ன கொடுக்கும்? C6H5Br பிளஸ் என்னது HBr வெளியே போயிடும். HBr வெளியே போயிடும். அதே மாதிரி பென்சில்ல C6H6 பிளஸ் 3H2 போட்டு ரேடை நிக்கல் போட்டீங்க சொல்லுக்கா, இந்த ரிடக்ஷன் நடக்குமா? ரிடக்ஷன் ரேடை நிக்கல் போட்டீங்கன்னாக்கா நமக்கு ரிடக்ஷன் நடந்து என்ன சொல்லுனாக்கா இங்க ஸோ C6H12 அப்படின்னா இது சைக்ளோ ஹெக்சேன் கொடுக்குமா? பென்சின் என்ன மாறிடும்? சைக்ளோ ஹெக்சனா மாறிடும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க சொன்னாக்கா ஸோ பென்சில் ஒன்று கூட 6 கார்பன் ஆட்டமும் ஓகேவா? பென்சில் உள்ள அந்த 6 கார்பன் ஆட்டமும் ஆல் கார்பன் ஆட்டம் நான் வச்சுக்கோம். எல்லாமே என்னன்னா sp2 ஹைப்ரிடைசேஷன். என்ன ஹைப்ரிடைசேஷனா? ஆல் கார்பன் ஆட்டம் எல்லாமே டபுள் பாண்ட் இருக்குது அதனால. எஸ். ஸோ பென்சின் ஒரு பிளைனாரு நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம் இல்லையம்மா? ஓகே. சப்போஸ் இது பைப்பினைலா இருந்தா ஸோ பைப்பினைல் எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ரெண்டு பென்சின் வந்து இணைஞ்சு இருக்காம பாண்ட் இருக்கும், ஆனா அது இணைஞ்சிருக்க மாதிரி இருக்காது. அது எப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி பேரு பைஃபனைல். சொன்னோம் பைஃபனைல். ஸோ இது என்னன்னாக்கா இது பிளேனர் கிடையாது. என்ன சொன்னாக்கா கோ பிளேனர்னு சொல்லுவாங்க. நம்ம வச்சுக்கோ ரொம்ப முக்கியமான வேர்டு கோ பிளேனர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்மா இதுதான் பென்சில் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். எப்படி ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஓகேவா? ப்ரிப்பரேஷன்ஸ் so first from phenol right? From phenol. So phenol வந்து அப்படியே பேசின ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். ஓகே பாருங்க. பீனுடைய ஃபார்முலா தெரியும். C6H5OH கரெக்டா? இது பீனாலு பிளஸ் செகண்ட் ஜிங்க். ஓகே. இப்போ இதை நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது ஜிங்க் வந்து ஓவர் எடுத்து ஆயிடும், சிரன் ஓவா வெளியே போயிடும். ஜிங்க் ஓவர் எடுத்து ஏன்னா சிரன் 2 + சார்ஜ் இருக்கும், O2 - சார்ஜ். அப்போ சிரன் ஓவர் வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
3 6 H 6 ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆன்சர். சரிதா? போயிடும். நெக்ஸ்ட் 3 படம் உட்பிட்டிக் வினை. ஓகேவா? உட்பிட்டிக் வினை பாருங்க. ஆல்ரெடி ஓட்ஸ் வினை பார்த்துருக்கோம் இல்லையா? ஓட்ஸ் ஃபிட்டிங் வினை பாருங்க. ஃபிட்டிங் ரியாக்ஷன். ஓகேவா? அதுல என்ன ரியாக்ஷன் பாருங்க. C6 H5 Br plus 2Na plus நெத்தில் அயோடைடு போடும். அதாவது ஒரு அரைல் ஹாலைடு ஒரு அல்கைல் ஹாலைடு இது கூட 2Na போட்டு என்ன பண்ணும்? ஜஸ்ட் ஈத்தர் மட்டும் போடணும். அங்கே ட்ரை ஈத்தர் போட்டிருப்போம் உட்வெளியில, இங்க வந்து ஈத்தர் போடணும். போட்டு நம்ம கிடைக்கிறது என்னமா அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க, இந்த Br இந்த 2Na இந்த I என்ன போயிடும்? NaBr NaI நொடி போயிடும். அப்போ ரெமினிங் என்ன இருக்குமோ அது நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ ரெமினிங் என்ன இருக்கும்? C6 H5 என்னது CH3 தொலைவியன் கரெக்டா? பிளஸ் ஸோ Na Br வெளிப்படும் பிளஸ் NaI. ஓகேவா? NaI வெளிப்படும். நெக்ஸ்ட்மா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்மா வந்து இயற்பியல் பண்புகள். ஓகேவா? இயற்பியல் பண்புகள். இயற்பியல் பண்புகள். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன இயற்பியல் பண்புகள் பார்க்கலாம். ஸோ பென்சீன் வந்து என்னக்கா நிறமற்ற திரவம். நிறமற்ற திரவம் அல்லது நீர்மம் எப்படி சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஸோ நீரில் கரையாது. பென்சில் என்ன பண்ணுது? நீரில் கரையாது. ஓகேவா? நீர்ல மட்டும் கிடையாது, அது கூட என்னென்ன இருக்குன்னா இருக்கும். ஸோ OH கரைசல், OH கரைசல். ஓகேவா? தென் ஈத்தர், ஈத்தர்ல கிடையாது. தென் குளோரோஃபார்ம்ல கிடையாது. CH குளோரோஃபார்ம் இல்லையா? இதுலயும் கிடையாது, ஞாபகம். ஓகேவா? அடுத்துமா வேதியியல் பண்புகள். நெக்ஸ்ட் வந்து வேதியியல் பண்புகள். வேதியியல் கரெக்டா? ஸோ வேதியியல் பண்புகள்ல ஸோ பார்த்துக்க முக்கியமானது பென்சீன் contains delocalization delocalized. ஓகேவா? delocalized 5 electrons. அப்போ இந்த delocalized 5 electrons இருப்பதால ரிங், பென்சீன் ரிங் இருக்குல்லம்மா, அந்த ரிங்கு ஓகே ரிங்கு
act as an electron rich center. Electron rich center. ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் ரிச் சென்டர்னால இதன் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். எலக்ட்ரோபிலிக் substitution reaction நடக்கும். ரொம்ப முக்கியமான இந்த பாயிண்ட்ஸ் மறக்கக்கூடாது. புரியுதுமா? பென்சீன் ரிங்ல எந்த சப்ஸ்டிடியூஷன் இல்லாத போது என்ன ரியாக்ஷன் நடக்கும்? எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? மறக்கவே கூடாது எப்பயுமே. புரியுதுமா? நெக்ஸ்ட்மா இப்போ அப்போ எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன்? ஓகேவா? பாருங்க. ஸோ எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தமிழ் என்ன சொல்லுங்க? எலக்ட்ரோபிலிக்னாக்கா எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகள். என்னமா? எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகள். அப்ப இதெல்லாம் எலக்ட்ரான் கவர் பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நைட்ரேஷன். அடுத்து நைட்ரேஷன். ஓகேவா? பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ பென்சீன் இதில் ஓகேவா? வித் நைட்ரேஷன் நம்பருக்கு சல்ஃபிக் ஆசிட் போடணும். எப்பவுமே நைட்ரேஷன் பண்ணணும், நைட்ரிக் ஆசிட் போடணும் அண்ட் சல்ஃபிக் ஆசிட் போடணும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மேபி நைட்ரிக் ஆசிட்ல எது மைல் ப்ரொஃபைலு. அப்போ நைட்ரிக் ஆசிட் அப்புறம் நீங்க சார்ஜ் செப்பரேட் பண்ண எப்படி சார்ஜ் செப்பரேட் பண்ணுங்க? OH என்னது மைனஸ் NO2 பிளஸ். அப்போ இதுல கருக்கவர் காரணினா பிளஸுக்கு பிளஸுக்கு எலக்ட்ரான் கவர் காரணி, OH மைனஸ் என்பது கருக்கவர் காரணி. ஓகேவா? அப்ப இந்த கருக்கவர் காரணி என்ன பண்ணும்? இதான் வந்து பதில் அடையும் பென்சீன்ல. எப்படி பதில் அடையும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காவல் வந்து பதில் அடைன்னு வச்சுக்கோம். இந்த காவல பதில் அடையுது. அப்போ இந்த காவல் என்ன இருக்கும்? ஒரு H இருக்கும். H இருக்கும். இப்போ இந்த Cக்கும் Hக்கும் எலக்ட்ரான் கவர்தமே நீங்க கம்பேர் பண்ணணும், ஒப்பிடணும். இப்படி ஒப்பிடும்போது எதுக்கு அதிகமா யாருக்கும் தெரியுமா? எதுக்கும் அதிகம்? கார்பன். அப்ப கார்பன் அதிகம் சொன்னாக்கா இந்த பாண்ட் உள்ள 2 எலக்ட்ரானை என்ன எடுத்துக்கோ? கார்பனே எடுத்துக்கோ. H எலக்ட்ரானை சேர்த்து எடுத்துக்கோ. ஏன்னா இந்த பாண்ட் எப்படி உருவாகுது? கார்பனோட எலக்ட்ரானோ H எலக்ட்ரானோ சேர்ந்தா பாண்ட் உருவாகுது. ஆனா எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகமா இருப்பதால அந்த ஹைட்ரஜன் சேர்த்தே கார்பன் எடுத்துக்கோ. அதனால கார்பன் மைனஸ் ஜாம் ஆயிடும், H பிளஸ் ஜாம் ஆயிடும். அப்ப அந்த H பிளஸ் ஆச்சும் OH மைனஸ் ஆச்சு சேர்ந்து என்ன போயிடும்? காற்றா வெளியே போயிடும். என்ன போயிடும்? காற்றா வெளியே போயிடும். அப்போ C பிளஸ் மைனஸ் ஆச்சுலயே அந்த மைனஸ் கிட்ட இந்த கருக்கவர் காரணி எது NO2 வந்துடும். அப்ப நமக்கு என்னன்னாக்கா நைட்ரோபென்சீன் கிடைக்கும். கிடைக்குமா? நைட்ரோபென்சீன் கிடைக்கும். ஸோ இங்க வந்து எலக்ட்ரோஃபைல் NO2 பிளஸ் அது எலக்ட்ரோஃபைல் இல்லையா? அதனால இதுல அந்த எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்றோம். ஓகேவா? எஸ் நோ? புரியுது எல்லாருக்கும்? ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒன் is an halogenation. அந்த concentration and halogenation.
அப்ப ஹாலஜினேஷன்னாக்கா அதே மாதிரி பென்சின்ல Cl2 gives efficient போட்டோஸ்னாக்கா அப்போ Cl ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அப்போ அந்த Cl ஆயிடும். ஸோ வந்து ஸோ காப்பர் கூட சேர்ந்து குளோரோபென்சின் கொடுக்கும், ப்ளஸ் என்ன வெளியே போயிடும், HCl வெளியே போயிடும். அப்போ இது என்னது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்றோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்தோடனே நெக்ஸ்ட் பாருங்க சல்ஃபோனேஷன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷன் ஓகேவா? அப்போ சல்ஃபோனேஷன் எப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னா பென்சில்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் போட்டுக்கணும். ஓகேவா? தென் SO3 வித்திரு ஒளியும் சொல்லுவோம். ரைட்டா? போடும்போது நமக்கு இந்த H2 போட எதுமா எலக்ட்ரோஃபைல் எது நியூக்ளியோஃபைல்ஸ்னாக்கா OH மைனஸ் என்னது நியூக்ளியோஃபைல், தென் SO3H எலக்ட்ரோஃபைல், SO3H பிளஸ் அது இது எலக்ட்ரோஃபைல், OH மைனஸ் நியூக்ளியோஃபைல் போடும்போது நமக்கு தட் இஸ் ஆன்சர். ஸோ SO3H இங்கே வந்து 17 அடைஞ்சிடும், ப்ளஸ் என்ன வெளிப்படும், வாட்டர் வெளிப்படும், வாட்டர் வெளிப்படும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கவனிங்க ஸ்பிரிடில் கிராஃப் அல்கைலேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஸ்பிரிடில் கிராஃப் ஸ்பிரிடில் கிராஃப். ஓகேவா? இது கிராஃப்ட் அல்கைல் ஏற்படும். அல்கைல் ஓகேவா? அப்போ ஸ்பிரிடில் கிராஃப் அல்கைல் ஏற்றம் என்ன சார் அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது, பென்சில்ல ஓகே ஆல்கைல் குளோரைடு போடுறேன், CH3Cl போடுறேன். ஓகே, வித் லூயிஸ் ஆசிட் அன்ஹைட்ரஸ் AlCl போடுறேன். Cl போடும்போது கவனிமா CH3Cl எப்படி செப்பரேட் ஆகும் அயன்ஸா, CH3 பிளஸ் Cl மைனஸ். அப்போ இந்த பென்சில்ல ஆயிடும் மைனஸ், கார்பன் மைனஸ் இது இல்லையா, அந்த கார்பன் கிட்ட என்ன பண்ணா CH என்ன வெளிப்படும், HCl வெளிப்படும், HCl வெளிப்படும். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பிரிடில் கிராஃப் அசைலேஷன். ஸ்பிரிடில் கிராஃப் அசைலேட்டர். Accelerator. Okay. Okay. Accelerator. அப்போ ஃபுல்லா accelerator எப்படி நடக்குதுன்னா அதே மாதிரி பென்சில்ல ஓகேவா பிளஸ் CH3 C double bond O Cl gives AlCl. போடும்போது அதே மாதிரி HCl வெளியே போயிடும். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் CO CO
CH இருக்கும் ப்ளஸ் போயிடும் HCl போயிடும் சில போயிடும் ஓகேவா இவ்வளோதாம்மா ஓகேவா இது எல்லாமே என்னது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் ஓகேவா எஸ் இப்போ இன்னும் ஒரு 1 or 2 ரியாக்ஷன்ஸ் இந்த என்ன சொன்னாக்கா ஸோ அதெல்லாம் அடிஷன் ரியாக்ஷன் இந்த அடிஷன் ரியாக்ஷன் அப்போ என்ன அடிஷன் பாருங்க இது பென்சின் ஆமாவா பென்சின்ல H2 PT PD போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சைக்ளோஹெக்சேன் கிடைக்கும் ஆல்ரெடி பார்த்தோமா இல்லையா ஸோ சைக்ளோஹெக்சேன் கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் குளோரினேஷன் ஆஃப் பென்சின் குளோரினேஷன் ஓகே குளோரினேஷன் CHL குளோரினேஷன் of benzene ஓகேவா குளோரினேஷன் ஆஃப் பென்சீன் எப்படி சொன்னாக்கா ஸோ பென்சீன் ஓகே பென்சீன் கூட நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் CCl போடணும் தென் யூவி லைட் பாஸ் பண்ணணும் யூவி ஒளி அல்லது சன்லைட் ஓகே யூவி லைட் ஓகேவா பாஸ் பண்ணும்போது இது தனி உறுப்பு மெக்கானிசம் நடந்து நமக்கு என்ன கொடுக்கும் சொன்னாக்கா BHC கொடுக்கும் நம்ம கொடுக்கும் BHC அப்படின்னு என்ன சொல்றாங்க பாருங்க இப்போ எவ்வளவு குளோரின் இருக்கு 6 குளோரின் இல்லையாவா அப்ப அந்த 6 குளோரின் ஒவ்வொரு கார்பனேட்டா போயிடும் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு Cl ஒரு Cl ஒரு Cl ஒரு Cl இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl கரெக்டா இந்த மாதிரி ஒவ்வொரு கார்பன்ட்ட ஒவ்வொரு Cl போயிடுச்சுன்னா அது பேர் அந்த BHC ஒரு Cl ஸோ BHCனா என்ன சார் BHC அப்படின்னா என்ன மீனிங்னாக்கா பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் கவனி இதை இந்த பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடை வேற இதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னாக்கா இது ஃபார்முலா C6H6Cl6 இதான் BHC இதை வேற எப்படி சொன்னாக்கா காமாக்சேன்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் காமாக்சேன் ஓகேவா அல்லது வேற என்ன சொல்லணும்னாக்கா அது பேர் வந்து லிண்டேன் C6H6Cl6 பென்சீன் ஹெக்ஸாக்ளோரைடு சொல்லலாம் அல்லது காமாக்சேன் சொல்லலாம் அல்லது லிண்டேன் ஓகேவா லிண்டேன் இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த கெமிக்கலை பூச்சிக்கொல்லி மருந்தா யூஸ் பண்றோம் சரியா ஞாபகம் வரக்கூடாது ஓகேவா எஸ் நெக்ஸ்ட்மா நெக்ஸ்ட் கவனி பிட்ச் ரிடக்ஷன் நெக்ஸ்ட் பார்க்கறது பிட்ச் ரிடக்ஷன் லாஸ்ட் ஒன் ஓகே ஸோ பிட்ச் ரிடக்ஷன் பாருங்க BI or CH pitch reduction ஓகே எழுது மட்டும் நான் வச்சுக்க போதும் எப்படி வந்தாலும் நீங்க ஆன்சர் பண்ணலாம் பிட்ச் ரிடக்ஷன்ல பிஸ்னஸ் தான் முடியுமா ஸோ இந்த 6 குரூப் ஓகேவா பிட்ச் ரிடக்ஷன் கேட்டகரிஸ் யாராவது சொல்லி பார்க்கலாம் மறுபடியும் பார்த்துங்க என்னப்பா ஹலோ சரி கேட்குமா ஹலோ சொல்லுங்கப்பா
கேட்டஸ் இருக்குமா வந்துட்டீங்களா? சோடியம் லிக்விட் அமோனியா, வெரி குட். லிக்விட் அமோனியா, கரெக்டா? எஸ், காணிமா சார். ஸோ இந்த நம்ம அலிபாட்டிக் ஹைட்ரோகார்பன்ல நம்ம வந்து ட்ரிபிள் பால்ல பார்த்தோம், ஆமா தானே? ட்ரிபிள் பால்ல பிரிட்ஜ் ரிடக்ஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்கும் பிரிட்ஜ் ரிடக்ஷன் போட்டா? யாராவது சொல்லுவாங்க, ஆன்சர் பண்ணுங்க. trans, வெரி குட், டிரான்ஸ் ப்ராடக்ட். அதே அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ல பிரிட்ஜ் ரிடக்ஷன் போட்டா என்ன கொடுக்கும் நல்லா கவனிச்சுப்பா. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே, நல்லா கவனி. இங்க ஆர் குரூப்னா என்ன எழுதிருப்பாங்க? ஆர் குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இந்த குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இங்க இருக்கிற ஆர் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகேவா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த ஆர் குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்தா அந்த பாண்டை இந்த மாதிரி போடணும்னு அர்த்தம். அதே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்தா அந்த பாண்டை இப்படி போடணும்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே தானம்மா? எஸ் சார். ஓகே, இப்போ சப்போஸ் பெஞ்சில் சப்ஸ்டியூட்டே இல்லை, இப்போ சப்ஸ்டியூட் போது தான் நம்ம எலக்ட்ரான் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் பார்ப்போம். சப்போஸ் சப்ஸ்டியூஷனே இல்லை அப்படின்னா எப்படி சார் போடணும் அப்படின்னா அது ஒரு ரியாக்ஷன் சிம்பிளா கவனிமா, நல்லா கவனிச்சுக்கோ. சப்ஸ்டியூஷன் இல்லாத பொழுது, பெஞ்சில் எந்தவித பதிலீடும் இல்லாத பொழுது, ஸோ டிஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா சோடியம் லிக்விட் அமோனியா போட்டா நமக்கு என்ன சார் கிடைக்குதுக்கா? இது கிடைக்கும் ப்ராடக்டா. இந்த மாதிரி மட்டும் போட்டா போதும். இது வந்து 1,4 டைஹைட்ரோ அடிஷன் பேர். 1,4 டைஹைட்ரோ அடிஷன், கரெக்டா? எஸ். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் இருக்க மாதிரி எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்க, ரெடி, ஃபர்ஸ்ட் OCH3. இந்த OCH3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா டொனேட்டிங் குரூப்பாமா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. இந்த OCH3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் சொல்லுவீங்களா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் சொல்லுவீங்களா? தெரியுமா, தெரியாதா, இல்ல நான் சொல்லவா? சீக்கிரம் சொல்லுங்கப்பா. இதுக்கு எப்படி டொனேட்டிங் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தெரியாதா இருக்கும்? No, sir. என்னம்மா? இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். நான் எப்படி சொல்றேன்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், கரெக்டா? அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா அப்போ பாண்ட் எப்படி போடணும்? நான் மேலே ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் போடல, அதே மாதிரி தான். ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்தா ஸோ அந்த பாண்டை இப்படி போடணும். எப்படி போடுங்க? இங்க OCH3 போட்டு, ஓகே. ஸோ இங்க ஒரு பாண்டு, இதுதான் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் உடைய ப்ராடக்ட். சப்போஸ் இங்க பாருங்க, இது COH, கரெக்டா? அப்போ இங்க COH என்ன குரூப்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா பார்க்கும்போது இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், வித்ட்ராயிங் குரூப், கரெக்டா? எஸ். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் சொன்னா ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க, வித்ட்ராயிங் பண்ணும்போது எங்க சார் ப்ராடக்ட் போகும் அப்படின்னாக்கா, நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் சப்ஸ்டியூஷன் அந்த ஸோ ப்ராடக்ட் ஏர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாம்மா? எஸ் சார். ஓகேம்மா, ஓகே, கவனி. ஓகே, நெக்ஸ்ட் கவனி. ஐ திங்க் அவ்வளோதாம்மா. ஐ திங்க் ஹைட்ரோகார்பன்ஸ் ஓரளவுக்கு முடிச்சாச்சு, சரியா? எஸ். இப்போ
நான் அந்த எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பும் எப்படி ஈஸியா சொல்லத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம் கிளாஸ். சரியா? ஓகே, கவனி. இப்ப கவனி. ரைட்டா? அந்த மாதிரி நல்லா கவனிங்க. OH ஓகே, இங்க TH வருது. நல்லா கவனிப்பாங்களா? இப்போ இந்த இந்த O உடைய அட்டா மெம்பர் எவ்வளவுமா? அட்டா மெம்பர் அணியன் எவ்வளவு? 8. 8. H உடைய அணியன் 1. ஓகேவா? இப்போ இந்த பென்சீன் கார்பன்ல O வந்து இணைஞ்சிருக்கா, H வந்து இணைஞ்சிருக்கா? O sir. ஓ. அப்போ எந்த ஆட்டத்துடைய அட்டமில் அதிகமா இருக்கோ அந்த ஆட்டம் வந்து இணைஞ்சிருந்தா அந்த குரூப்பே என்ன சார் சொல்லணும்னாக்கா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் இது ஷார்ட்கட். ஓகேவா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இப்போ இங்கே பார்க்கலாம், இது அட்டம் நம்பர் 6, இது அட்டம் நம்பர் 1, இது அட்டம் நம்பர் எவ்வளோ 8. அப்போ இந்த பென்சீன் கார்பன் கூட அட்டம் குறைவாக வந்து இணைஞ்சிருக்கு இல்லையமா? ஆமா தானே? எஸ் ஆர் நோ? Yes sir. ஆனா இது எலக்ட்ரான் வித்ராய் குரூப். அவ்வளவுதாம்மா. இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரான் குரூப்பா எலக்ட்ரான் வித்ராய் குரூப்பா. ஓகேவா? இப்போ இதை சொல்லி பார்க்கலாம், யாராவது பாஸ் வேகமா சொல்லணும். ஓகேவா? NO2 இது எலக்ட்ரான் வித்ராய் குரூப்பா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாமா? NO2 சொல்லுங்க. withdrawing group sir. வெரி குட், வெரி குட். எலக்ட்ரான் வித்ராய் குரூப். எலக்ட்ரான் வித்ராய் குரூப். ஓகேவா? சப்போஸ் இப்போ பென்சீன்ல CO வச்சிருக்கு, அப்ப என்ன சொல்லுவீங்க? என்ன குரூப்? COH. Withdrawing group sir. வெரி குட், வெரி குட். எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். புரியுதா? ஓகேம்மா. இப்போ அடுத்து நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? என்ன சார் பாயிண்ட்ஸ்னாக்கா, ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பென்சில் இருந்தா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பென்சில்ல இருந்துன்னு சொன்னாக்கா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எங்க நடக்குது சொன்னாக்கா ஆர்த்தோ பொசிஷன் பேரா பொசிஷன் நடக்கும். அதே எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்குன்னு சொன்னாக்கா பென்சிலிங்ல, அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எங்க நடக்கும்? மெட்டா பொசிஷன் நடக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்டு, ஞாபகம் மறந்துடாத. இப்போ பென்சில் சப்ஸ்டிடியூஷன் எங்கேயுமே இல்லைன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எங்க வேணா நடக்கும். நம்ம பார்த்துல இப்போ எலக்ட்ரான் கவர் பதிட்டு பண்ணி அது எங்க வேணா நடக்கும். ஆனா அதே பென்சில் சப்ஸ்டிடியூஷன் தான் நீங்க இதை பொறுத்து தான் பார்க்கணும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கா, எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கா. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா ஆர்த்தோ பேரா அங்க போகும் ப்ராடக்ட், அதான் வித்ராயிங் குரூப்பா மெட்டாவுக்கு போகும் ப்ராடக்ட். அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? Yes sir. Yes, sir. வெரி குட். இந்த கான்செப்ட் மறக்கக்கூடாது. நான் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருப்பேன். ஓகேவா? நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? எஸ். ஓகேம்மா. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் என்ன சொல்லுங்கம்மா. எனி டவுட்ஸ்? No, sir. நோ டவுட்ஸ். நல்லா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகேம்மா. சப்போஸ் ஐ திங்க் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்,